மாதிரி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் இருக்கும்போது, ஒவ்வொரு நாளும் தொடங்கும்போது, அவருடைய சமூகத்தில இந்த நாள நீங்க எடுத்து நடத்துங்கப்பா. இந்த நாள்ல நான் என்னென்ன செய்யணும்னு நீங்க எனக்கு போதிங்க. இந்த நாள்ல நான் எப்படி நடக்கணும்னு ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைக்கு கேட்டு, அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, இந்த கவலை, கண்ணீர், கஷ்டம் எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையில எட்டி கூட பார்க்காது. அதுக்கப்புறம் தானே நம்மள அது தாக்க முடியும். அது எட்டி கூட பார்க்காத லெவல்னா, அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்த ஏசப்பா இன்றைய தினம் நான் ஒப்படைக்கிறேன். நீங்க கரம் பிடித்து வழிநடத்துங்க. உம்முடைய வார்த்தையின்படி வழிநடத்துங்கன்னு ஒவ்வொரு நாளையும் அவருடைய சமூகத்தில இருந்து நாம ஸ்டார்ட் பண்ணும்போது, அந்த நாள் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கும் சொல்லப்பட்ட மாதிரியே அவர் நம்ம வேண்டிக் கொண்டபடி எல்லாம் செய்வாங்க. இன்னைக்கு நம்ம என்னென்ன தேவைகள்ல இருக்கோம், என்னென்ன சுகத்திற்காக இருக்கிறோம், என்னென்ன குறைவுகள்ல இருக்கிறோம், எல்லாம் ஏசப்பாக்கு தெரியும். ஆனாலும் நம்ம ஆரம்பத்துலேருந்தே நாம கேட்டிருப்போம். ஏசப்பா எனக்கு இதை சரி பண்ணி தாங்க, இதை சரி பண்ணி தாங்கன்னு நம்ம கேட்டிருப்போம். நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் கேட்டோமோ எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய விடுதலையை தரப்போறாங்க. நாம ஒரு பெற்றுக்கொள்ள போகிறோம் இன்னைக்கு. நம்ம